ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆபிரகாம் பண்டிதர். திருநெல்வேலி மாவட்டம் எத்தனையோ தமிழ் அறிஞர்களை உலகத்துக்கு தந்த ஒரு மாவட்டம். அந்த நெல்லை சீமையில் சாம்பவர் வடகரை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு பிறந்தவர் தான் நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதர் அவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சித்த மருத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கும் அந்த சித்த மருத்துவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நாட்டம் உண்டு. பல மூலிகைகள், அரிய தாவரங்களை எல்லாம் தேடி தேடி அவருடைய தந்தையாரோடு அவர் பயணப்பட்டிருக்கார். அப்படி அவர் ஒரு காட்டில் போகும்போது அவர் ஒரு சித்தரை சந்திக்கிறார். அவர் பேர் தான் கருணாகரன் பேர். இந்த கருணாகரன்கிற அந்த சித்தர் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் தான் அவர் தந்தையாருடைய தொழிலான அந்த சித்த மருத்துவத்தை, பல குறிப்புகளை, பல அரிய தாவரங்களை, அதனுடைய மகிமைகளை எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்கிறார். அதனால தான் அவர் பிற்காலத்தில் ஒரு இலக்கண நூலை எழுதுகிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா கருணாமிர்த சாகரம் அப்படின்னு அதற்கு பெயர். அந்த நூலுக்கு அப்படி ஒரு பெயரை கொடுப்பதற்கே காரணம், தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய சித்தரான அந்த கருணாகரன் என்பவருடைய நினைவாகத்தான் அவர் அந்த நூலை அவர் சமர்ப்பணம் பண்ணுறார். அப்படி அவருடைய கவனம் முழுக்க சித்த மருத்துவத்திலே இருக்குது. அவருடைய மனைவி தஞ்சாவூரில் ஒரு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. இவரும் அந்த பள்ளியில் ஒரு தமிழ் ஆசிரியராக தன்னுடைய பயணத்தை துவங்குறார். தஞ்சாவூருக்கு பக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை அவர் வாங்குறாரு. வாங்கி கருணாகரபுரம் அப்படின்னு அதுக்கு பேர் விடுறார். இன்றைக்கும் பண்டிதர்புரம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு நிலத்தை வாங்கி பல அரிய தாவரங்களை, மூலிகைகளை எல்லாம் அவர் பயிரிட்டு அந்த சித்த மருத்துவ சேவையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் இன்னொரு திருப்பமானது நடக்குது. ஊவே சாமிநாத ஐயர் அப்போ தான் ஓலைச்சுவடிகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறார். நூலாக வடிவம் பெறுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிலப்பதிகார உரை வெளியில் வருது. அது வரைக்கும் ஏடுகளில் இருந்த சிலப்பதிகாரம் புத்தகத்துக்கு வருது. அப்போ முதல்ல இவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார். அதில் அந்த மாதவியினுடைய நடனத்தை பற்றிய குறிப்புகள், அந்த அரங்கேற்றத்தை பற்றிய செய்திகள், அதையெல்லாம் படிக்கும் பொழுது தமிழ் இசை மரபு குறித்து பல இடங்களில் இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார். அதற்கு முன்பு வரைக்கும் இசைனாலே கர்நாடக இசை அப்படி தான் இருந்துச்சு. கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லா விழாக்கள்லையும் கர்நாடக இசையினுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்த ஒரு காலகட்டம். அப்போதான் தமிழ் இசை என்று ஒன்று இருக்கிறது, 2000 ஆண்டுகள் பழமையானது நம்முடைய தமிழ் இசை அப்படிங்கிறது அதனுடைய குறிப்புகள் எல்லாம் அவருக்கு சிலப்பதிகாரத்தின் மூலமாக தெரியுது. அந்த குறிப்புகளை வைத்து கொண்டு அவர் மூலத்தை தேடி பயணப்படுகிறார். அப்போதான் அவருக்கு தமிழ் இசையினுடைய மரபு என்ன என்பது அவருக்கு தெரிகிறது. அந்த தமிழ் இசையின் மரபை எல்லாம் தொகுத்து அவர் ஒரு நூலாக்க மாற்றுகிறார். இன்றைக்கு தமிழ் இசை என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆபிரகாம் பண்டிதர் தான். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால அவர் மேற்கத்திய இசை அவருக்கு இயல்பாகவே அவருக்கு தெரிகிறது. அப்போ மேற்கத்திய இசையினுடைய பல நுணுக்கங்களை அவர் கற்றுக்கொள்கிறார். தமிழ் இசையை அவர் முறைப்படி படிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இசையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதையும் அவர் திறம்பட கற்றுக்கொள்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு குருவிடத்திலே அவர் கற்றுக்கொள்கிறார். மேற்கத்திய இசை மரபு, தமிழ் இசை மரபு ரெண்டையும் 2 கண்களாக வைத்து இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை எல்லாம் அவர் கண்டறிகிறார். கண்டறிந்து அவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் பேசுகிறார். எந்த தஞ்சாவூரில் ஒரு இடம் வாங்கி அவர் மூலிகைகளை பயிர் செய்தாரோ அதே தஞ்சை மண்ணிலே இசைக்காக ஒரு பெரிய ஒரு மாநாட்டையே அவர் நடத்துகிறார். அவருடைய மாநாட்டில் பல தேசங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து பல இசைமானர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்படி உலகத்தில் என்னென்ன இசைகள் இருக்குமோ, இந்தியாவில் என்னென்ன இசைகள் இருக்குமோ எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றுமையை பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு அவரிடத்துல இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயும் திருநெல்வேலியிலையும் இருந்த இசைவாணர்கள் அப்போதான் சென்னைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. அப்படி தமிழ் இசை மரபினுடைய மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு வாழ்த்தலாம் நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் அவர்களை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.